வயது ஆகிக்கொண்டு போகும் பொழுது நமக்கு உடம்பில் சோர்வு வீக்னஸ் கொஞ்சம் வரலாம். அது தவறில்லை, அது இயற்கை. இப்போ தலை நரைக்கிற மாதிரி, பல் உழற மாதிரி, கண்ணில் கேட்ரட் வர மாதிரி வரத்தான் வரும். இதை நம்ம தவிர்க்க முடியாது. தவிர்த்தா அது பேர் முதுமையும் கிடையாது. ஆனால் மனசில் நம்ம என்ன வச்சுக்கணும், என்ன நினச்சிக்கணும் அப்படின்னாக்க, ஆமாம் இதுக்கு மேலே சாப்பிட்டு இதுக்கு மேலே தூங்கி இருந்து என்ன பண்ணணும், இந்த கேள்வியை நம்ம போட்டுக்கவே கூடாது. நம்ம ஒன்றும் ஒரு வண்டி கொட்டிட்டு ஒரு வண்டி சாப்பிட்டு உட்காந்துருக்கணும், கொச்சடிச்சுன்னு உட்காந்துருக்கணும்னு ஆசையெல்லாம் பட்டுஇல்லை. இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. நல்ல உணவை, புரோட்டீன் சத்து உள்ள உணவை, கொழுப்பு சத்து உள்ள உணவை, ஓரளவு உடம்புக்கு செரிக்கக்கூடிய நல்ல உணவுகளை கண்டிப்பாக விலைக்கு கொஞ்சம் போலையாவது எடுத்துக்கணும். இரவு முழுக்க இருட்டை வாரி கொட்டிண்டு முழிச்சுன்னு கிடக்கக்கூடாது. 60 வயசு வரைக்கும் நம்ம செய்யாத எந்த ஒரு செயலையும் 60 வயசுக்கு மேலே 80, 90 வரப்போனால் நம்ம செஞ்சு முடிக்க போகிறது இல்லை. இந்த உண்மையை நம்ம மனசுக்கு சொல்லணும். 60 வயசு வரைக்கும் நாம் எதுவும் செய்யலை. இந்த இடத்துல தான் இந்த பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம நல்லா நினச்சிக்கணும். மனுஷாலாக பிறந்த நம்ம யாருமே நிஜமாக எதுவும் செய்யலை. பகவானுடைய அனுகிரகத்தினால தான் நம்ம எல்லாம் செய்கிறோம். வயது ஆகும் பொழுது நம்ம அந்த பகவத் பக்தியை மனசில் நல்லா தெரிஞ்சுக்கணும். பகவத் பக்தினா புத்தகத்தின ஸ்லோகமாக படிச்சுட்டு இருக்கணும், கோயிலாக போயிட்டு இருக்கணும், இல்லாட்டா எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு இருக்கிறதே இல்லை. மனசில் நம்ம படைச்சவனுக்கு இருக்க அவருக்கோசரம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கணும். எப்போவுமே 60 வயசு ஆகி போச்சுன்னா ஏதாவது வாழ்க்கையில் குறைகள் இருக்கத்தான் இருக்கும். இன்னும் மனைவி இல்லாத போகலாம், இல்லை கணவன் இல்லாத போகலாம், இல்லை நம்ம விரும்பினவா நமக்கு இல்லாத போகலாம், இல்லை நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து இல்லாமல் போயிருக்கலாம். இதெல்லாம் கண்டு அலசி ஆயிரத்துக்கோசரம் நம்மளுக்கு 60 வயசு 80 வயசுல கொடுத்து இல்லை, அதெல்லாம் தூக்கி போடலாம். மனத்தை நிம்மதியாக வச்சுட்டு உறவுல நல்ல உணவுகளை சாப்பிட்டு எல்லாருக்கும் புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காம, ஏன்னா நம்ம புத்திமதி சொன்னாக்கா அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. ஏன்னா நம்ம வாழ்ந்த காலத்தில் அவள் வாழலை, அவள் வாழ்கிற காலத்தில் நம்ம வாழலை. இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்போது நான் 1900 ஆரம்பிக்கவே கூடாது. அப்போ நம்ம எப்படியோ இருந்தோம், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்ந்துருப்போம், அவ்வளோதான். குறையாகவும் நினச்சிக்கூடாது. நம்ம தான் ரொம்ப வசதி, நம்மளை கூட எல்லாம் இல்லையே அப்படின்னு ஆத்திரப்படவும் கூடாது. அவா காலத்துக்கு தகுந்தபடி அவா எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையுமே லேசாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையும் வச்சுண்டு உடம்புக்கும் ஓரளவுக்கு ஜெரிக்கக்கூடிய புரோட்டீன் சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு நடக்க முடிஞ்சால் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் காலையில் மாறி நல்லா நடந்துட்டு நல்லா மொட்டை மாடிக்கு போக முடிஞ்சால் போய் நல்லா ஆதித்ய கிருதியன்னு சொல்லி நல்லா சூரிய பகவானை வேண்டிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு ஒப்பிட்டு பார்க்குற மனசு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாம் வந்தோம், நாம் பறந்தோம், நாம் வாழணும், இவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல மனநிலையோடு நல்ல உடல்நிலையோடு நம்ம இருந்தோம்னா நாம்ளும் நல்லாவே இருப்போம், நம்மளோட கூட இருக்கிறவளும் நல்லாவே இருப்பாள். முதல் காரியம் மற்றவளுக்கு பாரமாக இருக்க மாட்டோம். அதுவாக ஏதான ஸ்ட்ரோக் வந்தது, பிபி வந்தது, சக்கரை வந்தது, விழுந்துட்டோன்னா எல்லோரும் நம்மளை பார்த்துட்டு தான் போகிறா, யாரும் நம்மளை தூக்கி போட்டுற போது இல்லை. நாம்ளாக மனசில் உளைச்சல் பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு இது நடக்கலையே அது நடக்கலையே, ராத்திரி முழுக்க தூங்காத முழிச்சுருந்தா அடுத்த காலத்தில் 40 வயசான குழந்தை கல்யாணம் ஆகிடப்படுது. ராத்திரி முழுக்க தூங்காத முழிச்சுருந்தாக்க எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணு நம்ம பார்த்துடக்கூடாது, பிள்ளை ஃபோன் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை எனக்கு இப்படி ஆகிடுச்சு, எனக்கு அப்படி ஆகிடுச்சேன்னு கவலைப்படுறதுனால யாராவது உட்காந்து நம்மளுக்கு தடவை ஏம்மா அப்படி ஆகிடுச்சா, பரவாயில்ல எப்படியான அப்படி இருக்கட்டும் எனக்கு சமாதானம் சொல்ல போகிறாங்க. இல்லைங்கிறது தானே விடையாக வரும். எத்தனை இல்லைகளை அந்த மனசு ஏற்கும், நம்மள மனுஷாதானே. அப்போ இல்லைங்கிற விடை வராத அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், பரவாயில்லை, அந்த பரவாவை அதோடு சேர்த்துக்கணும். பரவாயில்ல அதனால என்ன அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கோல்ல தமிழில், இதை தான் வயதான முதியவர்கள் நிறைய இடத்துல சேர்த்துக்கணும். பரவாயில்ல, இந்த காலத்து பசங்க அப்படி தான் இப்போ பரவாயில்ல
அவர் தெரிஞ்சது அதை சொன்னேன், அவ்வளோதான். அதனால பரவாயில்ல, நம்ம சொல்லத்து தான் ஏற்றுக்கணுங்கிறது இல்லை. அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், அந்த காலத்தில் பரவாயில்ல. இந்த பரவாயில்லைகளை நிறைய நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம மனசை உடம்பை ஆரோக்கியத்தில் வச்சுட்டு மற்றவர் தத்தளிக்கும் போது நம்மளால் முடிஞ்சால் கை தூக்கி விடலாம். இல்லையானா நான் அப்போவே சொன்னேன்ல, அதுதான் சொன்னால் கேட்டால் தானே இந்த கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் போடாமல் நம்ம படுக்க 2 நாள். இது ஒரு தவம், முதுமை ஒரு தவம். அந்த தவத்தை தான் நம்ம இருக்கணும். அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா உண்மையில் பிபி ஏறாது, சர்க்கரையும் ஏறாது, ஸ்ட்ரெஸ்ஸும் வராது, அதெல்லாம் விட்டு அதெல்லாம் கஷ்டப்படவும் முடியாது. ஏன்னா இங்கே உடம்புங்கிறத விழுந்து போடுது. 60 வயசு ஆச்சுன்னா உடம்புக்கே இல்லாத ஆகிடுது, வீக்னஸ் வருது. அதுக்கு மேலே மனசையும் போட்டு வருத்தி பாடாப்படுத்தின்னு இருந்தோம். எனக்கு ஐயோ எனக்கு உடம்பு வருந்தி போச்சு, எனக்கு மனசு வருந்தி போச்சு, வாடா பொண்ணே, வாடா மாட்டு பொண்ணே, வாடி பொண்ணுன்னு கூப்பிட்டா, இல்லை ஆத்துக்காரே அப்படின்னு அவரை கூட்டா, இல்லை பொண்டாட்டின்னு கூட்டா, யார் என்ன பண்ண முடியும்? எல்லோரும் அதே நிலை தானே இருக்கா. அதுமாதிரி கூடிய வரைக்கும் நம்மளே சமாதானமாக இருக்கணும். போகிறோம், வாழ்ந்துட்டோம், சொல்கிறே நம்ம தெரிஞ்சிருக்கோம், நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம், அவ்வளோதான். அந்த மனநிறைவை நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்துக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த பிறப்பு நமக்கு இல்லாமல் நம்மளை காப்பாற்றும். நம்ம இன்னும் துக்கமும் குறையும் வேதனையும் வெக்கமோ, ஐயோ அது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு கிடைக்கல, அவள் இப்படி இருக்காளே, இவன் இப்படி இருக்காரு, எப்படிலாம் சொல்கிறானே, எனக்கு இதுக்கெல்லாம் வாழ தெரியல, இந்த மாதிரி காசு சேர்க்க தெரியலன்னு சொல்லிட்டானே, எனக்கு வீடு கட்ட தெரியலன்னு சொல்லிட்டானே, எனக்கு அது சொல்லிட்டாலே இது சொல்லிட்டாலே நம்ம அங்கலாச்சின்னே போகணுமுன்னா இதுகளுக்கெல்லாம் சேர்த்து அடுத்தது இன்னொரு பெரிய வரும். இன்னொரு அம்மா வயதில் பிறப்போம், திருப்பி எல்கேஜி படிப்போம், திருப்பி அந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு குறையோ அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். போர்மே வந்தாச்சு, பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, சாரி சந்தோஷம். முடிஞ்சால் மற்றவளை வாழ்த்துவோம், முடியலையா அமைதியாக போ. இந்த மாதிரி ஒரு தவ வாழ்க்கையாக வாழ்ந்தோம்னா முதுமை அப்படிங்கிறது வந்து பெரிய கொடுமை இல்லை. மற்றவளை எல்லாருமே நம்ம புரிஞ்சிக்காத மனுஷா இல்லை. நமக்கு கீழே இருக்கக்கூடிய மகனோ மகளோ மருமகனோ பேரனோ பேத்தியோ எல்லாருமே நம்ம புரிஞ்சுதான் இருப்பா. அவளுக்கு புரியாததெல்லாம் நம்ம சொல்லி ஒன்றும் புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் யாருக்கும் எந்த அன்பையும் எந்த பாசத்தையும் எந்த பாராட்டுதலையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இதுதான் நிஜம். நமக்கு இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் விலைவாசிகள் குறைவு. அந்த காலத்தில் நம்ம எதெல்லாம் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சணுமோ அதெல்லாம் இந்த காலத்தில் அத்தியாவசியமாக இருக்கிறது. இதே நம்ம ஒத்துன்னு பார்த்தோம்னா சரி அவர் சொல்லுங்க நியாயம்தான் இருக்கட்டும் அப்படி நமக்கு தோணும். நம்ம அதிலேயே நின்றுட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கும். அதனால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாழ்ந்தாச்சு. போர்வே என்ன பண்ணணும், நம்மளையார் பாராட்டணும். நம்மளா அலையிலையோ கரையிலையோ அப்படியே அலை அடிச்சுன்னு வந்து கரையில் ஏறி நின்னாச்சு. நம்ம கீழே இருக்கிறவன்னா அலையில் கரை அல்லாடின்னு இருக்கா. அவள் கரையேறி வரைச்சு நம்ம இருக்க மாட்டோம், நம்ம ஏறி வந்தாச்சு போயிடும் இல்லையா. அதனால் அப்போ அவள் வந்து அவளுக்கு அலை அடிச்சுட்டு வாழ்றது அவளுக்கு சொல்லிட்டு இருப்பாள். இது இப்படி தான் நடக்கும். ஏன்னா நம்ம அளவுக்கு வந்து அவளை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் அவள் அளவுக்கு நம்மளால் இறங்கி போகவும் முடியாது. இது எல்லா இடங்களையும் இப்படி தான் இருக்கும். அதனால் அவளும் தப்பில்லை, நம்மளும் தப்பில்லை, எதுவுமே தப்பில்லை. இதில் இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம நிச்சயமாக நம்ம மனசுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம இருக்கலாம். இதுக்கு தெய்வ பக்தி நல்லா உதவும், நல்ல வாக்கிங் நல்லா உதவும், நல்ல தூக்கம் நல்லா உதவும், நல்ல உணவு, ஒரு பருப்பு வெறுப்பு நெய், எனக்கு என்னத்துக்கு நெய், எனக்கு என்னத்துக்கு பருப்பு, இன்னும் இருந்து என்ன கிழிக்க போகிறோம், இருந்து என்ன கிழிக்க போகிறோமோ இல்லையோ இருந்து நம்ம உடம்பு நல்லா நோய் இல்லாமல் வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு பானம் இல்லாமல் இருந்து நம்ம வாழ்க்கையை ஒரு உதாரணமாக ஆக்கிட்டு நம்ம போகலாம். எவ்வளோ பொறுமையாக இருந்தால்
எவ்வளோ பாசமாக இருந்த, எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு இருந்த, எந்த நிலையில் எப்படி ஒரு இரும்பு தூண் மாதிரி நம்ம வீட்டுக்கு அவ இருந்துன்றதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷியும் நம்ம இருக்கோம். இதுதான் நான் என்னை போல் முதியோர்களுக்கு கேட்டுக்கக்கூடிய விண்ணப்பம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.